ஈரோட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் காலேஜ் வச்சுருக்கிறார். அவர் வீட்டில் ஜோம் பண்ண ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். கூப்பிட்டாங்க. அப்போ அவர் போய் ஜோம் பண்ண போனார். அந்த வீட்டாருக்கு அவர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த வீட்டாருக்கு கூட அந்த வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளை ஒன்று இருந்தாங்க. இவர் ஜோம் பண்ணுறாரு, அந்த பிள்ளை பொத்துன்னு விழுந்துருச்சு கீழே. இவங்களுக்கு தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பொத்துன்னு விழுந்துருச்சு. விழுந்த உடனே இவர் எடுத்து தலையை கை மேலே வைக்கிறாரு. அது பாம்பு மாதிரி ஊறுது, ஊர்ந்துக்கிட்டே போகுது. நான் பார்க்குறேன், நானா அசிஸ்டண்ட் கூட நிற்கிறேன். அப்படியே போகுது. இவர் ஜோம் பண்ணுறாரு, அப்படி நெளிச்சுக்கிட்டே போகுது. ஒரு ரூம்குள்ளே போய் ஒரு வார்ட்ரோப் மாதிரி ஒரு பீரோ மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நிற்கிது. திறந்தா உள்ளுக்குள்ளே ஒரு விக்கிரகம் இருக்குது, அது உள்ளே மறைச்சி வச்சுருக்குது. அப்போ இந்த பிள்ளை கிறிஸ்டியன், அதான் ரொம்ப முக்கியம். அந்த வேலைக்கார பிள்ளை கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு போகிற பிள்ளை. என்னன்னு கேட்டால், இது அவங்க அம்மா கொடுத்துருக்குறாங்க. அவங்க அம்மாவோடைய நினைவாக உள்ளே வச்சுருக்குமா, அப்பப்போ எடுத்து இப்படி பண்ணிக்குமா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே செய்யாது. அதுலேருந்து பிசாசு வந்திருக்கு. ஆனால் என்ன, இந்த வீட்டில் அது 7-8 வருஷமாக இருக்குது. வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரில, போன ஊழியக்காரருக்கு தெரில, ஜெபம் பண்ணும் போது அது வெளிப்படுது. இந்த மாதிரி இது லிட்டரலாகவே சொரூபம் மறைச்சி வச்சிருந்த ஆள். இந்த மாதிரி நமக்குள்ள ஆவிக்குரிய விக்கிரகங்கள் நிறையா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே மறைஞ்சிருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, ரிமூவ் பண்ணுங்க. சில பாவங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணணும். சில ஜென்ம பாவங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும். தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும், அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும். இவருக்கும் அந்த போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். 2வது போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் சொல்வார், நான் பரிசுத்தமாக தான் வாழ நினைக்கிறேன், ஆனால் அந்த 2வது வருதுகிட்டே இருக்குது. ஒருவேளை லேயால் ராகல் மாதிரி கர்த்தர் கொடுக்குறாரோ அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அது ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம், தலைமுறைக்கு வரும். அதை உங்கள் ஜென்ரேஷனில் கர்த்தர் கட் பண்ண விரும்புகிறார், உங்கள் ஜென்ரேஷனோட கூட முடிக்க விரும்புகிறார். அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள தொடராதபடி அந்த செயினை கட் பண்ணுற ஆள் நீங்கள் தான். ஆனால் நீங்கள் அந்த விக்கிரகத்தை உள்ளே கொண்டாந்துட்டீங்க, அந்த சொரூபத்தை உள்ளே கொண்டாந்துட்டீங்கன்னா அது அடுத்த தலைமுறைக்கும் போகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அதனால தான் அந்த தகப்பனுடைய சொரூபம் உள்ளே வரக்கூடாதுங்கிறது. எந்த பங்கும் சுதந்திர வீதமும் கிடையாது. அதை அங்கேயே கட் பண்ணணும், சிரியாவிலே விட்டுட்டு வந்துடணும்.